வணக்கம். 11/5/2024 முக்கிய செய்திகள். மாநகராட்சி பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியில் 33 பேர் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். சாதனை. காஞ்சிபுரம், மாமல்லபுரம், திருமழிசை, திருவள்ளூர், மீஞ்சூர், செங்கல்பட்டு ஆகிய 6 இடங்களில் துணை நகரங்கள் அமைக்க CMDA விறுவிறுப்பாக செயல்பட்டு முடிவு எடுத்துள்ளது. அதிகாரிகளின் ஆசையுடன் அரசு நிலத்தில் மணல் திருட்டு. கொசப்பூரில் நள்ளிரவில் மாபியாக்கள் அட்டூழியம். லோக்சபா தேர்தலுக்கு பின் விளையாட்டை ஆரம்பித்து விட்டார்கள். தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகளை 70% வரை உயர்த்தும் பணியை பதிவுத்துறை முடுக்கிவிட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வில் 91.55% தேர்ச்சி மாணவியர்கள் சபாஷ். சுயநிதி பள்ளிகள் டாப். அட்சய திருதியை நாளன்று ஒரே நாளில் 25,000 கிலோ தங்கம் விற்பனை. அதிக செம்புகள் கலந்து தங்கத்தை விற்று நகைக்கடைகள் அபார வசூல். திமுக மேயர்கள் 7 பேரின் செயல்பாடு குறித்த புகார்கள் அடிப்படையில் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மேயர் மாற்றத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என திமுக தலைமை எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த எச்சரிக்கை பார்த்து மேயர்கள் பயப்படுவார்களா என்பது போக போக தெரியும். காரில் கஞ்சா வைத்திருந்தது தொடர்பாக சென்னையில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் வீடு அலுவலகத்தில் தேனி மாவட்ட போலீசார் சோதனை செய்தனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.